நான் என்ன சாப்பிட்டு இந்த அளவுக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்றேன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஷ்ரெட்டிங் சீரிஸ் ஆரம்பிச்சு இன்னையோட நாள் 51. நான் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 1800 இருந்து 2000 கேலரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பிளாக் காஃபியும் இந்த சாக்லேட் பிரெட்டும் சாப்பிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். ரெசிபி வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஜிம்முக்கு வாக்கிலே கிளம்பி நம்ம ஃப்ரெண்டோட ப்ரீ ஒர்க் அவுட் ஆட்டையை போட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு நான் எப்பவுமே கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி மீல் எடுத்துப்பேன். அப்பதான் நான் நல்லா புஷ் பண்ணி ஃபுல் பொட்டன்ஷியல் ஒர்க் அவுட் போட முடியும். நிறைய பேர் ஃபேட் லாஸ் பேர்ல கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லா கட் பண்றீங்க. அப்படி பண்றதுனால உங்களால ஒர்க் அவுட்ல ஃபுல்லா புஷ் பண்ணி போட முடியாது. கார்போஹைட்ரேட்ஸ் ஒன்னும் உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னியை ஸ்டாப் பண்ண போறது இல்ல. இப்போ நீங்க ஃபேட் லாஸ்ல இருக்கீங்கன்னா 3 to 4 கிராம் per kg ஆஃப் பாடி வெயிட்ல உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு உங்களோட ஒர்க் அவுட் நல்லா புஷ் பண்ணி போட ட்ரை பண்ணுங்க, which will give you better results. இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா எக்ஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு சிக்கன் அண்ட் மல்டிகிரெயின் பிரெட் தான் எடுத்துக்கிட்டேன். அதான் இதோட நியூட்ரிஷன்ஸ். அப்புறம் ஈவினிங் பச்சனால ஒரு பப்பையா சாப்பிட்டேன். நைட் டின்னருக்கு ஸ்கிரீன்ல காட்டுற பொருள்லாம் வச்சு ஒரு பனானா பேன்கேக் செஞ்சேன். அதான் இதோட நியூட்ரிஷன்ஸ். பார்க்க ஏதோ ராகி தோசை மாதிரி இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் வழக்கமா இந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆனா கொஞ்ச நாளா கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நானா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கான ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஈவினிங் வாக்கும் போயிட்டேன். நான் இன்னைக்கு சாப்பிட்ட எல்லா மீல்ஸும் அண்ட் அதோட நியூட்ரிஷனும் வீடியோல தெளிவா காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஜிம் அண்ட் டயட் வீடியோஸ் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ டெய்லி வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு சாப்பிட்ட பேன்கேக் சூப்பரா இருந்ததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கும் அதே மாதிரி செஞ்சிடலான்ட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி இன்னைக்கான டே முடிச்சாச்சு கைஸ்.